டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் 2 அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட் 2க்கு என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம், 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசமைப்பு, இந்த 3 பாடங்களுக்கான டெஸ்ட் சொல்லியிருந்தோம். மொத்தமாக 75 வினாக்கள் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து காலையிலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போனா 1949 நவம்பர் 26. இதே நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26 வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த நாள் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை உறுப்பினர்கள் வந்து கையொப்பம் இட்டனர் அப்படின்னு கேட்பாங்க. 284 உறுப்பினர்கள் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையொப்பம் இட்டனர். எத்தனை உறுப்பினர்கள்னா 284 உறுப்பினர்கள். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசமைப்பு வந்து ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது. இந்தியாவில் மாநிலங்களுக்கு என தனி குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணமும் சரிதான். இந்திய அரசமைப்பு வந்து ஒற்றை குடியுரிமையை கொண்டுள்ளது. அதுக்கான காரணம் என்னன்னா ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது அப்படின்றது சரியானது. இல்லை கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்றும் காரணமும் சரியானவை ஆகும். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஒன்றுக்கு வந்து இ. அடுத்தது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்துல இருந்து. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா கனடா நாட்டிலிருந்து. வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியால இருந்து. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து இ, ஆ, அடுத்து ஆ, அடுத்து இ. இதான் சரியானது. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து ஏ. அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து. அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அயர்லாந்துல இருந்து. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கனடா நாட்டில இருந்து. வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் வந்து ஆஸ்திரேலியால இருந்து. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பிரிட்டன் நாட்டில இருந்து எது பெறப்பட்டதுன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். சட்டத்தின் ஆட்சி வந்து எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா பிரிட்டன்ல இருந்து. அடுத்தது அரசமைப்பு திருத்த முறைகள் இது எங்க இருந்துன்னா தென்னாப்பிரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அரசமைப்பின் திருத்த முறைகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இது எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா பிரான்ஸ் நாட்டிலிருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு என்பது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஜெர்மனி வரும். ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து தான் பெறப்பட்டது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை தவறானது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது வந்து சி தான் தவறானது. சோவியத் யூனியன் வந்து அடிப்படை கடமைகள் இது சரிதான். இல்லை ஆப்ஷனையுமே நோட் பண்ணிக்கோங்க. சட்டத்தின் ஆட்சி வந்து எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா பிரிட்டன். அடுத்து அரசமைப்பு திருத்த முறைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்கா. இது சரிதான். அடிப்படை கடமைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் யூனியன். இது சரிதான். நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு இது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இல்லை பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து எதெல்லாம் பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுல எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா பிரான்ஸ் அரசியலமைப்பிலிருந்து. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள், மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள், நாடாளுமன்றம் அரசமைப்பு உறுப்பு 79, ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்கள்
12 பேர். இது வந்து மாநிலங்களவைக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, சரியானது வந்து நாடாளுமன்றம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 79 கீழ் தான் நாடாளுமன்றம் வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டுள்ளது அப்படின்றதுக்கான சட்டப்பிரிவு தான் இது. அதனால சி வந்து சரியானது. இல்லை, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவுனா 6 ஆண்டுகள் வரும். அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 5 ஆண்டுகள் தான் வரும். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்கள் 12 பேர் மாநிலங்களவைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது தான். இல்லை, ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் மட்டும் 12 பேர் வராது. மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார். மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/7/1956 முதல் 13/10/1956 வரைக்கும், ஜூலை மாசத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. மொத்தமாக 76 நாட்கள். எங்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விருதுநகரில். மதராஸ் மாநில பெயர் மாற்றம் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 ஜனவரி 1960 தான் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் நிகழ்வுகள் சி ராஜாஜி அடிப்படை கல்வி திட்டம் எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1952 இருந்து 1957. CN அண்ணாதுரை சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகாரம் 1967 காலகட்டம். MG ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம், இது அப்படியே தலைகளை கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா தலைமையிலான அரசு 69% இடஒதுக்கீடு சட்டம். ஆப்ஷன் வந்து ஏ, இது அப்படியே தலைகளை கொடுத்திருக்காங்க. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு மற்றும் பண முன்வரைவு ஆகியவற்றின் போது ஈரவைகளின் கூட்டத்தினை கூட்ட அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு மற்றும் பண முன்வரைவு ஆகியவற்றின் போது ஈரவைகளின் கூட்டத்தினை கூட்ட அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவை வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரியானதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. பொது கணக்கு குழுவின் தலைவர் மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். பொது கணக்கு குழு தலைவர் வந்து மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது சரிதான். ரெண்டாவது 1967 1968 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே இக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். எந்த காலகட்டம்னா 1967 இருந்து 1968 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே இக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சரிதான். அடுத்தது இக்குழு மாநிலங்களவை தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவை தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வருவார். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். இதில் 3வது வந்து தவறானது. இந்த குழு வந்து மாநிலங்களவை தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது. இந்த குழு வந்து மக்களவை தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்குகிறது. மக்களவை தலைவர் தான் வரணும். இல்லை 1 2 தான் சரியானது, 3 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து ஏ. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கிய அரசமைப்பு உறுப்பு மற்றும் அது ரத்து செய்யப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 370. இந்த சிறப்பு தகுதி வந்து எப்பொழுது வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2019 வந்து ரத்து செய்யப்பட்டது. ஆப்ஷன் வந்து சி. உறுப்பு 370 15 ஆகஸ்ட் 2019 வந்து ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் தனி தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 234 உறுப்பினர்கள். இல்லை தனி தொகுதிகள் வந்து எத்தனை இருக்குன்னா 46 மொத்தம். ஆனால் புக்கில் அப்டேட் ஆனது 45 தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 44, எஸ்டிக்கு வந்து 2 தொகுதியும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 46 வரணும். புக்கில் இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது 234 மற்றும் 45 தான் கொடுத்துருக்காங்க. தவறான வாக்கியத்தை கண்டறிக. மாநிலங்களவைக்கான தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அமைப்பு, கலைக்கப்பட முடியாது. இல்லை ஏ வந்து சரியானதான். இது ஒரு நிரந்தரமான அமைப்பு தான், இதை வந்து கலைக்க முடியாது. ரெண்டாவது, மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இல்லை பியும் சரியானதான். மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இல்லை பியும் சரியானதுதான். 238 உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இல்லை சி தான் தவறானது. 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நேரடியாக மக்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. நாடாளுமன்றத்தின் தேர்வுக்குழு கூட்டத்திற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் அளவு. நாடாளுமன்றத்தின் தேர்வுக்குழு கூட்டத்திற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவையின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள். அவையின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து தேர்வுக்குழு கூட்டத்திற்கு தேவையானவர்கள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முக்கிய கூட்டங்கள் நடைபெற்ற சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959, 1960, 61. இந்த ஒன்றுக்கு வந்து ஆ. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச் மாதம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. பி தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, அரசமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். நீதி சீராய்வு எனப்படுவது என்னன்னா, அரசமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைக்கிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 2 வாக்கியமா நீங்க பாக்குறப்ப ரெண்டுமே சரியானதுதான். ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. அதனால கூற்றும் காரணமும் சரிதான். ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. பி தான் சரியானது. கூற்றும் காரணமும் சரியானவை தான். ஆனால் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை. அரசின் கொள்கை வழிகாட்டு நெறிகள் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இவை இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவை நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியும். பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை அளிக்க இது வழிவகுக்கிறது. இதில் 1, 3 தான் சரியானது. இவை நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறானது. இவை வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. இல்லை 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் அன்றைய மாகாணங்களில் இருந்து மற்றும் சுதேச அரசுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாகாணங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 292 பேர். சுதேச அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து 93 பேர். இதில் ஏ தான் சரியானது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் பற்றியதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏ வந்து சரியானதா. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள் பற்றியது தான். உறுப்பு 32 நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடும் உரிமை. இல்லை பியும் சரியானதா. சட்டப்பிரிவு 32 வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடும் உரிமை தான். உறுப்பு 21A கல்வி உரிமை. சியும் சரியானதா. உறுப்பு 31A தற்போதைய சொத்து உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. சொத்து உரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. சொத்து உரிமைக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 300A வரும். 300A இதில் என்ன கொடுத்துருக்காங்க. உறுப்பு 31A வந்து தற்போதைய சொத்து உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு
1952 மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1952. எந்த காலகட்டம்னு கேட்டாங்கன்னா 1952 இருந்து 1957 இந்த காலகட்டத்தில் தான் அமைக்கப்பட்டது. இதோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3/5/1952 மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1952. இதோட முதல் கூட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3/5/1952. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. கூற்று சரிதான். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகள் மீது உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். அதுக்கான காரணமும் சரிதான். நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகள் மீது உகந்த தடைகள் விதிக்கப்படலாம் அப்படின்றது சரிதான். இப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணமும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அம்சங்களில் பொருந்தாது எது? கூட்டாட்சி விதிகள், பொது தேர்வாணையங்கள், அடிப்படை கடமைகள், நெருக்கடி கால விதிகள். இல்லை எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் தான் பொருந்தாது. அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன்ல இருந்து எடுக்கப்பட்டது. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, பொது தேர்வாணையங்கள் போன்றவை 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை ஃபர்ஸ்ட் வரும், இறையாண்மை ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சமதர்மம், மதச்சார்பற்ற, சமயசார்பற்ற, மதச்சார்பற்ற எல்லாம் ஒன்று தான். மக்களாட்சி, குடியரசு 2, 1, 5, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு இதுதான் சரியானது. குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது மற்றும் அதன் திருத்தம் எப்போது மக்களவையில் கொண்டு வரப்பட்டது? குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1955. அதன் திருத்தம் மக்களவையில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2015. எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955. மக்களவையில் எப்பொழுது திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்னா 2015. எந்த மாதம்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி மாதம் 27. CN அண்ணாதுரை முதல்வராக பதவியேற்ற போது எந்த சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன? இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. இந்திய அரசியல் நிர்ணய சபை தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 1946 ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டது. ஒன்று சரிதான், எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, இந்த சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இல்லை ரெண்டும் சரியானதுதான். இந்த சபைனா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. மூணாவது, இச்சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை 3 தவறானது. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் யாருன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா VT கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி. நாலாவது, அரசியலமைப்பை உருவாக்கும் இக்கூட்டத்தொடர்
11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இதில் 4 வந்து சரியானது. இதில் 1, 3, 4 தான் சரியானது, 3 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்ததும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை 1976ஆம் ஆண்டு ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1976ல். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்கள் முகவுரையில் சேர்க்கப்பட்டன. அதுக்கான காரணமும் சரிதான். 1976ல் வந்து முகவுரையில் வந்து ஒரு முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் 3 புதிய சொற்கள் வந்து சேர்த்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இல்லை கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கியுள்ளது. ஏ தான் சரியானது. கூற்றும் காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை பிரிவு 14 முதல் 18 சரிதான். சமத்துவ உரிமைக்கான சட்டப்பிரிவுகள் என்னென்னு வரும்னா பிரிவு 14 முதல் 18 வரை வரும். சுதந்திர உரிமை இதுக்கான பிரிவுகள் வந்து 19லேருந்து 22. இல்லை பியும் சரியானது தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. இல்லை சியும் சரிதான். சமய சார்பு உரிமை 29 மற்றும் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி வந்து தவறானது. சமய சார்பு உரிமைக்கான பிரிவுகள் எதுலேருந்து எது வரையும் வரும்னா 25லேருந்து 28 வரையும் வரும். சமய சார்பு உரிமை 25லேருந்து 28 வரையும் வரும். இந்த பிரிவு 29, 30 இது எதுக்கான பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமைக்கான பிரிவு. அடுத்தது பொறுத்துக. ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாத்தல். ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாத்தல். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை வந்து மனுதாரர் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ளுதல். ஆவண கேட்பு பேராணை. ஆவண கேட்பு பேராணை வந்து ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்ப செய்தல். தகுதிமுறை வினவும் நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்தல். சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. கூற்று வந்து சரிதான். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம் தான். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதி பேராணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை உச்சநீதிமன்றம் பாதுகாக்கிறது. மேலும் டாக்டர் BR அம்பேத்கர் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியுள்ளார். அதுக்கான காரணமும் சரிதான். இது ரொம்ப முக்கியமானது. எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்பாங்க, உச்சநீதிமன்றம். அதே மாதிரியே பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 32. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். சொத்துரிமை தொடர்பான சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. இல்லை ஒன்று வந்து சரிதான். எந்த ஆண்டுனா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. 2வது, இது தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. எது சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னா சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. எந்த பிரிவின் கீழ்னா பிரிவு 300A பகுதி வந்து 12. இல்லை ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து சி. தவறான இணையை கண்டறிக. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இது தொடர்பானதுல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் பெறப்பட்ட நாடு எங்க இருந்துன்னா அயர்லாந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏ வந்து சரிதான். அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்துல இருந்து தான்.
அரசியலமைப்பு பகுதி 4. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளுக்கான பகுதி எதுனா 4 தான். இதுக்கான சட்டப்பிரிவுகள் வந்து 36 முதல் 51 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 3மே சரியானதா. வகைப்பாடுகள் 4 பெரும் பிரிவுகளை கொண்டது. இல்லை டி தான் தவறானது. எத்தனை வகைப்பாடுகளை கொண்டுள்ளதுன்னா 3 பெரும் பிரிவுகளாக கொண்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. என்னென்னு கேட்டாங்கன்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. இல்லை டி தான் தவறானது. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகளில் சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அயர்லாந்து நாட்டிலிருந்தும் வழிகாட்டும் கோட்பாடுகள் அமெரிக்காவிலிருந்தும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏவே தவறானதா. அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டவை. அதே மாதிரியே வழிகாட்டும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டவை. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால ஏ வந்து தவறானது. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியாது, ஆனால் வழிகாட்டும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பியும் தவறானதா. அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும், இல்லை முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதல் பெற்றவை. அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதல் பெற்றவை, ஆனால் வழிகாட்டும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானதான். வழிகாட்டும் கோட்பாடுகளை வந்து நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது தார்மீக ஒப்புதல் பெற்றவை. தார்மீக ஒப்புதல் பெற்றவை. அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதல் பெற்றவை, வழிகாட்டும் கோட்பாடுகள் வந்து தார்மீக ஒப்புதல் பெற்றவை. அதனால பியும் தவறானதுதான். அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன, வழிகாட்டும் கோட்பாடுகள் சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கின்றன. இல்லை சி தான் சரியானது. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன, வழிகாட்டும் கோட்பாடுகள் வந்து சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதி செய்கின்றன. சி வந்து சரியானது. அடிப்படை உரிமைகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டியும் தவறானதான். அடிப்படை கடமைகள் தொடர்பான சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இவை முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டவை. ஒன்று வந்து சரிதான். அடிப்படை கடமைகள் வந்து முன்னாள் சோவியத் அரசியலமைப்பின் தாக்கத்தால் தான் சேர்க்கப்பட்டவை. ரெண்டாவது 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரைப்படி இவை சேர்க்கப்பட்டவை. மூணாவது 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A மற்றும் சட்டப்பிரிவு 51A ஆகியவற்றை உருவாக்கியது. 4 தற்போது அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகள் மட்டுமே உள்ளன. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து முன்னாள் சோவியத் யூனியனின் அரசியலமைப்பு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டவை. ஒன்று சரி. ரெண்டாவது இவை வந்து 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி சேர்க்கப்பட்டது. மூணாவது 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A அடிப்படை கடமைகளுக்கான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A மற்றும் சட்டப்பிரிவு 51A ஆகியவற்றை உருவாக்கியது. இது மூணுமே சரியானது. நாலாவது தற்போது அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கதான் தவறானது. தற்போது அரசியலமைப்பில் 11 அடிப்படை கடமைகள் உள்ளது. இல்லை 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொதல் 3 மட்டும் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி 1, 2, 3 மட்டும் சரியானது. இந்த 11வது கடமையா என்ன சேர்த்திருக்காங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி வாய்ப்பு தருவது தான் 11வது கடமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது பொறுத்துக நடுவண் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி கொடுத்திருக்காங்க. தற்போது உள்ள துறைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பொறுத்த சொல்லியிருக்காங்க. நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். நடுவண் பட்டியல் வந்து 100 துறைகள் இருக்கு. இது தற்போது நடுவண் பட்டியலில் 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியல், மாநில பட்டியலில் வந்து 61 துறைகள் இருக்கு. பொதுப்பட்டியலில் வந்து 52 துறைகள் இருக்கு. நடுவண் பட்டியலில் வந்து மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், பொதுப்பட்டியலில் வந்து 52 துறைகள். ஏதான் சரியானது. இதே தொடக்கத்தில் வந்து நடுவண் பட்டியலில் எவ்வளோ துறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 97 இருந்திருக்கு. அதே மாதிரி மாநில பட்டியலில் வந்து 66, பொதுப்பட்டியலில் வந்து 47 துறைகள் இருக்கு. இப்போ வந்து பாருங்க
தொடக்கத்தில் 97 துறைகள் இருந்திருக்கு, இப்போ வந்து 100 இருக்கு. அதே மாதிரி தொடக்கத்தில் 66 இருந்திருக்கு மாநில பட்டியலில், இப்போ வந்து 61 இருக்கு, 5 வந்து குறைஞ்சிருக்கு. பொதுப்பட்டியல் வந்து முன்னாடி 47 இருந்துச்சு, இப்போ வந்து 5 வந்து கூடி 52 இருக்கு. இந்த 5 துறைகள் எங்க இருந்து கூடி இருக்குன்னா மாநில பட்டியலில் இருக்க 5 துறைகளை தான் பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. அந்த 5 துறைகள் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்வி, ரெண்டாவது காடுகள், மூணாவது எடைகள் மற்றும் அளவுகள், நாலாவது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, அஞ்சாவது கீழ் நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இந்த 5 துறைகளை தான் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து 5 துறைகள் வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு. அந்த 5 துறைகள்ல எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்றது முக்கியமானது. 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டுன்றது பாருங்க, 1976. கல்வி, காடுகள், பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவம், எடைகள் மற்றும் அளவுகள். இந்த 5 துறைகள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? கல்வி பார்த்தோம், காடுகள் பார்த்தோம், எடைகள் மற்றும் அளவுகள் பார்த்தோம். இல்ல பொருந்தாது வந்து பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவம், இதுதான் பொருந்தாது. நடுவண் மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் தொடர்பான சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுக்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆணையங்கள் தொடர்பான சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்காரியா குழு 1983 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்டது. இது சரிதான். சர்க்காரியா குழு வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்டது தான், 1983. அடுத்தது டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு 1969 தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. இல்ல ரெண்டாவது சரியானதுதான். மூணாவது எம்என் வெங்கடாசலயா ஆணையம் 2000 இந்திய அரசால் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது. மூணாவது சரியானதுதான். நாலாவது எம்எம் பூஜி ஆணையம் 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய அமைக்கப்பட்டது. இந்த 4மே சரியானதுதான். இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டுகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இல்ல 4மே சரியானது, அனைத்தும் சரி. செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் மற்றும் ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் வந்து எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. அடுத்து சமஸ்கிருதம் வந்து 2005. தெலுங்கு 2008. மலையாளம் 2013. தமிழ் வந்து 2004. சமஸ்கிருதம் 2005. தெலுங்கு 2008. மலையாளம் 2013. சரியானது வந்து ஏ தான் சரியானது. அதே மாதிரியே இந்திய அரசு வந்து இதுவரை எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி தகுதி வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. 11 மொழிகள் வந்து இதுவரை செம்மொழி தகுதி பெற்றுள்ளது. இந்த புக்கில் வந்து 6 மொழிகள் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மீதி 5 மொழிகள் வந்து 2024 வந்து செம்மொழி தகுதி வழங்கியுள்ளனர். இந்த 5 மொழிகள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். அவசர கால ஏற்பாடுகள் குறித்து தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 வரும். இதுவரை 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியானது. தேசிய அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்பாங்க. சட்டப்பிரிவு 352. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை வந்து தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 முறை. எந்தெந்த ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1975. ஏ வந்து சரியானதுதான். அடுத்தது மாநில அவசர நிலையின் சட்டப்பிரிவு 356 அதிகபட்ச காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். இல்ல பியும் சரியானதா. மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 356. இதுக்கான அதிகபட்ச காலம் வந்து 3 ஆண்டுகள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியும் சரியானதுதான். இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. சியும் சரியானதான். இது தனி கொஸ்டினா கூட கேட்கலாம். இந்தியாவில் முதன்முறையாக 1951 எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க.
பஞ்சாப் மாநிலம். இல்ல சியும் சரியானதான். நிதி சார்ந்த அவசர நிலை பிரிவு 360 இந்தியாவில் இதுவரை 2 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல டி தான் தவறானது. நிதி சார்ந்த அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 360 இது சரியானதா. இந்தியாவில் இதுவரை 2 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. நிதி சார்ந்த அவசர நிலை வந்து இந்தியாவில் இதுவரை 1 முறை கூட அறிவிக்கப்படவில்லை, அதாவது 0 தான். இல்ல 2 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறான வாக்கியம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான சரியான வாக்கியம் எது? 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பின் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு சட்ட திருத்தம் செய்யும் முறைகள் பற்றி கூறுகிறது. சரியானதா? சட்ட திருத்தம் செய்யும் முறைகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி எது? சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி வந்து 20, சட்டப்பிரிவு வந்து 368. அடுத்தது இரண்டாவது, மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். இல்ல 2 வந்து தவறானது. மாநில சட்டமன்றத்தால அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல 2 வந்து தவறானது. 3, நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும். இல்ல 3 தான் சரியானது. அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை யாரால் கொண்டு வர முடியும்னா நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். இதுல 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் அது பி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் தனது கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரின் அரேன் ரைஜரா? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. பகுதி 3. பகுதி 3 வந்து எதை பற்றி விளக்குகிறதுனா அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது. அடிப்படை உரிமைகளுக்கான சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 12 இருந்து 35 வரையும் வரும். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22. அடுத்தது பொறுத்துக. அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க, அதுக்கான சட்டப்பிரிவுகள் கொடுத்திருக்காங்க. பிரிவு 18 ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. சரியானது வந்து சி தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த கூற்று வந்து சரியானது. எந்த ஆண்டுனா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. கூற்று வந்து சரிதான். இதுக்கான காரணம் என்னன்னா இத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருந்த பிரிவு 45 திருத்தப்பட்டு அடிப்படை உரிமைகளில் பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி சேர்க்கப்பட்டது. இதுக்கான காரணமும் சரிதான். இந்த திருத்தத்தின்படி வந்து அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருந்த பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு அடிப்படை உரிமைகளில் பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்றும் காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 9 முறை. குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுனா 9 முறை. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு விண்ணப்பிப்பதன் மூலம் குடியுரிமை பெறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு விண்ணப்பிப்பதன் மூலம் குடியுரிமை பெறுவது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறுதல். இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. 42வது சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இலிருந்து 293 வரை எதை பற்றி விளக்குகிறது?
நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும் எதை பற்றி விளக்குகிறதுனா நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் தற்போது உள்ள மொழிகளின் எண்ணிக்கை. 8வது அட்டவணையில் தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் 14 மொழிகள், இப்போ தற்போது எவ்வளவு இருக்குன்னா 22 மொழிகள், 14 மற்றும் 22. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். குடியுரிமை சட்டம் 1952 குடியுரிமை பற்றி கொடுத்திருக்காங்க. சிட்டிசன் சிவிஸ் என்ற லத்தீன் சொல். சிட்டிசன் என்பது சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுல ஏ சரியானதா. இந்திய குடியுரிமை பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பியும் சரிதான். குடியுரிமை சட்டத்துக்கான பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5ல இருந்து 11 வரை. குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை இருக்குன்னா 5 வழிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சியும் சரியானதான். குடியுரிமை இழக்கும் வழிகள் 2 வழிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல டி தான் தவறானது. குடியுரிமையை இழக்க செய்யும் வழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 வழிகள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு குடிமகன் துரத்தல், அடுத்தது முடிவுற செய்தல், அடுத்து இழத்தல். இந்த 3 வழிகள் இருக்கு. இல்ல 2 வழிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல டி தான் தவறானது. 11வது அடிப்படை கடமையாகிய 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்திருப்போம். 11வது அடிப்படை கடமையாகிய 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது 2002. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் ஆணைகள் பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணம் சரி. ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. தனித்தனி வாக்கியமா பார்க்கிறப்ப ரெண்டுமே சரியானதுதான். தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இது சரியான வாக்கியம் தான். அடுத்தது பாருங்க, மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் ஆணைகள் பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்ய முடியும் அப்படின்றது இது சரியானதுதான். இப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனா இந்த காரணம் இந்த கூற்றுக்கான சரியான காரணம் கிடையாது. பி தான் சரியானது. கூற்று காரணம் ரெண்டுமே சரியானதுதான். ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து முரண்பாடு ஏற்பட்டால் யாருடைய சட்டம் இறுதியானது? மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து முரண்பாடு ஏற்பட்டால் யாருடைய சட்டம் இறுதியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு இயற்றும் சட்டம் தான் இறுதியானது. அதாவது மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் இறுதியானது. இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியதுன்னா அமெரிக்கால 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது முழங்கப்பட்ட முக்கிய முழக்கங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது முழங்கப்பட்ட முக்கிய முழக்கங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது மூணும் தான். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட காரணம்? அவர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதால்.
இதுதான் சரியானது. எந்த ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? எந்த ஆண்டுனா 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, நாம் ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இது சரிதான். குடியரசு தினம் ஜனவரி 26 தான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டதன் நினைவாக அதே தேதியில் 1950 நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமும் சரிதான். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26 தான். குடியரசு தினமும் ஜனவரி 26 தான். இல்லை, கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானதா. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்கள்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்த மன்றத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சரியானதா. இந்த 389 உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாகாண பிரதிநிதிகள் 292 பேர், சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் வருவாங்க. ரெண்டாவது, இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை, ரெண்டும் சரியானதா. இதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். மூணாவது, இந்த அமைப்பில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த 3 சரியானதா. ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் B.N. ராவ். வரைவு குழுவின் தலைவர் கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆலோசகர் யாருன்னு கேட்டாங்கன்னா B.N. ராவ். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவர் முனைவர் ராஜேந்திர பிரசாத். இது ஈஸியானதுதான். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள். சரியானது ஏ தான். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது தொடர்பான கீழ்காணும் இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாடுகளின் அரசமைப்புகள் 60 நாடுகள். சரிதான். 60 நாடுகளின் அரசமைப்பில் இருந்து தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சுமார் 2000 திருத்தங்கள், அதாவது 2473 திருத்தங்கள். இதில் சுமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுமார் 2000 திருத்தங்கள். பி சரியானதுதான். அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சியும் சரியானதுதான். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு 60 லட்சம் ரூபாய். இல்லை, டி தான் தவறானது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு எவ்வளவுனா 64 லட்சம் ரூபாய். இல்லை, 60 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, டி தான் தவறானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, நவம்பர் 26ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம். கூற்று சரிதான். அரசியலமைப்பு சட்ட நாள் எதுனா நவம்பர் 26 தான். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. இதன் காரணமாக தான் நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். அதனால கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் சி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகப்புரை பற்றிய சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று சரிதான். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ஒன்று சரிதான். ரெண்டாவது, இது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என வரையறை செய்கிறது.
ரெண்டாவது சரிதான். முகப்புரை வந்து இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறதுனா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு வரையறை செய்கிறது. ரெண்டும் சரியானதுதான். மூணாவது முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. இதில் மூணுமே சரியானதா, அனைத்தும் சரி. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அதன் பொருள்கள் குறித்த கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இல்லை சரியான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை, மக்கள் தங்கள் விரும்பியபடி இறை நம்பிக்கை கொண்டிருப்பது. இல்லை ஏ வந்து தவறானது. இறையாண்மை அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் சொல்லுவாங்க, இறை நம்பிக்கையை சொல்ல மாட்டாங்க. அதனால ஏ வந்து தவறானது. மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கியுள்ள உச்சநிலை அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பியும் தவறானதான். மதச்சார்பின்மை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அரசுக்குன்னு தனியா ஒரு மதம் கிடையாது அப்படின்றது குறிக்குது. அனைத்து மதங்களுமே சமமா பார்க்கறதா சொல்றாங்க. இல்ல பியும் தவறானதான். அடுத்து சி வந்து வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் வாக்களிக்கும் உரிமையை குறிக்கிறது. இல்ல சி தான் சரியானது. வயது வந்தோர் வாக்குரிமை வந்து 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் வாக்களிக்கும் உரிமை. இல்ல சி தான் சரியானது. அடுத்தது பாருங்க, வழிகாட்டு நெறிமுறைகள் குடிமக்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல டியும் தவறானதான். வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல, இல்ல அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டியும் தவறானதான். சரியானது வந்து சி தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவான போது வந்து 395 சட்டப்பிரிவுகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தது. இதுதான் சரியானது. இது உருவாக்கப்பட்ட போது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது எவ்வளவு இருக்குன்னா 448 உறுப்புகள், அதாவது சட்டப்பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். உருவாக்கப்பட்ட போது எவ்வளவு இருந்துச்சுன்னா 395 பகுதி எவ்வளவு இருந்துச்சு 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தது. இது வந்து உருவாக்கப்பட்ட போது. தற்போது கேட்டாங்கன்னா இது சரியானது வந்து இது ஏதான் சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பான கீழ்கண்டவற்றில் தவறான உரிமையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சொத்து உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இல்ல சொத்து உரிமை வந்து தான் தவறானது. ஏன்னா சொத்து உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடையாது, சட்ட உரிமை. சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. அதனால சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இது எப்ப கேட்டிருக்காங்கன்னா 2021 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. தற்போது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 106 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்த 106வது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வந்து திருத்தப்பட்டதுன்னா 2023ல. தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்கள்ல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா அடிப்படை கடமைகள் வந்து 11 படிச்சிருந்தீங்கன்னா இல்ல தவறானது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இல்ல ஏ வந்து சரியானது. நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. இல்ல பியும் சரியானது. இந்த 2 பாயிண்ட்டுமே அடிப்படை கடமைகள்ல வரும். 14 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை தருவது பெற்றோரின் கடமையாகும். இல்ல சி தான் தவறானது. 11வது அடிப்படை கடமையா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை தருவது பெற்றோரின் கடமை அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லிட்டாங்க 14 முதல் 18 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல சி தான் தவறானது. அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது. இல்ல டியும் சரியானது. தவறான வாக்கியம் எதுனா சி தான் தவறானது. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எந்தெந்த நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து முன்மாதிரியாக கொண்டனர்? இல்ல எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து
முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதோட டெஸ்ட் 2க்கான 75 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்கள் டெஸ்ட் 2 அட்டன் பண்ணலன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.